டெலிகேட்ஸ்னா என்ன? அதுல இருக்கக்கூடிய டைப்ஸ் எல்லாத்தையும் பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டெலிகேட்னா என்ன? அது எதுக்கு பயன்படுத்துறாங்க? அப்படிங்கிற ஒரு சின்ன கேள்விய உங்களுக்குள்ள கேட்டுக்கோங்க. டெலிகேட்ஸ் ஆர் யூஸ்ஃபுல் ஃபார் பாசிங் மெத்தட்ஸ் அஸ் இன்புட் பாராமீட்டர். சி ஷார்ப்ல கிளாஸுக்கு இன்சைடு சில மெத்தட் அப்படிங்கிறத கிரியேட் பண்ணுவோம். சரிங்களா? அப்படி கிரியேட் பண்ணும்போது அந்த மெத்தடுக்குன்னு சொல்லி சில நேரம் இன்புட் பாராமீட்டர் தேவைப்பட்டுச்சுன்னா, அதையுமே டிக்ளேர் பண்ணி அந்த மெத்தட கால் பண்ணும்போது அந்த இன்புட் பாராமீட்டர குடுத்தா மட்டும் தான் அந்த மெத்தட கால் பண்ண முடியும். பட் நம்மளுடைய ரிக்வயர்மென்ட் என்னன்னா, சம்டைம்ஸ் மெத்தடையே இன்புட் பாராமீட்டரா பாஸ் பண்ண வேண்டியிருக்கும். என்டையர் மெத்தடையே இன்புட் பாராமீட்டரா பாஸ் பண்ணணும்னா, டெலிகேட் அப்படிங்கிறத பயன்படுத்திக்கலாம். சரிங்களா? டெலிகேட் கிரியேட் பண்றோம் பார்த்தீங்களா, அந்த டெலிகேட் உடைய ரிட்டர்ன் டைப்பும், அதுல இருக்கக்கூடிய இன்புட் பாராமீட்டரும் நம்ம என்ன மெத்தட ரெஃபர் பண்ணணும்னு நெனைக்கிறோமோ, அதுக்கு மேட்ச் ஆகணும். அப்படி மேட்ச் ஆகுனா மட்டும் தான் டெலிகேட் அப்படிங்கிறத நம்மளால பயன்படுத்திக்க முடியும். டெலிகேட் அப்படிங்கிறத டைப் சேஃப்டின்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த டெஃபினிஷன் அப்படிங்கிறது புரியலன்னா, இன்னும் இந்த வீடியோ கன்டினியூவா பாருங்க. சில எக்ஸாம்பிள் மூலமா எக்ஸ்பிளனேஷன் குடுக்கும்போது உங்களுக்கு நல்லா புரியும். விசுவல் ஸ்டுடியோ கன்சோல் அப்ளிகேஷன பார்த்தீங்கன்னா, 2 கிளாஸ கிரியேட் பண்ணியிருக்கிறோம். கால்குலேட்டர் கிளாஸ் 1, கால்குலேட்டர் கிளாஸ் 2. இந்த கால்குலேட்டர் கிளாஸ் 1 எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஆட் அப்படிங்கிற ஒரு மெத்தடு, சப்ட்ராக்ட் அப்படிங்கிற 2 மெத்தட கிரியேட் பண்ணியிருக்கிறோம். அதுல ரிட்டர்ன் டைப் அப்படிங்கிறது வாய்டுன்னு குடுத்திருக்கிறோம். 2 இன்புட் பாராமீட்டர பாஸ் பண்ணியிருக்கிறோம். அதே மாதிரி கால்குலேட்டர் கிளாஸ் 2 எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா, அங்க மல்டிப்ளை அப்படிங்கிற ஒரு மெத்தடு, டிவைட் அப்படிங்கிற ஒரு மெத்தட். சரிங்களா? இப்ப இந்த 4 மெத்தடையுமே நான் இன்புட் பாராமீட்டரா பாஸ் பண்ணணும்னு நெனைக்கிறேன். அங்க என்ன பண்ணிக்கலாம்னா, டெலிகேட் அப்படிங்கிறத கிரியேட் பண்ணிக்கலாம். எங்க டெலிகேட் கிரியேட் பண்ணணும்னா, நீங்க கிளாஸ்க்கு அவுட் சைடு தான் டெலிகேட் அப்படிங்கிறத கிரியேட் பண்ணணும். சரிங்களா? எப்படி கிரியேட் பண்ணிக்கலாம்னா, பப்ளிக். ஸோ நான் டைப் பண்ண ஆரம்பிக்கும்போது அது சஜஷன் காட்டுது. அப்படியே டேப் குடுத்துக்கிறேன். சரிங்களா? இங்க பார்த்தீங்கன்னா, பப்ளிக் டெலிகேட் அப்படிங்கிற கீவேர்ட யூஸ் பண்ணியிருக்கணும். நீங்க டெலிகேட் டிக்ளேர் பண்ணும்போது, அந்த டெலிகேட் கீவேர்டுக்கு அப்புறம் ரிட்டர்ன் டைப். இந்த ரிட்டர்ன் டைப்பும் மெத்தடுடைய ரிட்டர்ன் டைப்பும் மேட்ச் ஆகணும். சரிங்களா? எல்லா மெத்தட்லயும் வாய்ட் அப்படிங்கிற ரிட்டர்ன் டைப் இருக்கு. இதுலயுமே வாய்ட் அப்படின்னு சொல்லி குடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் டெலிகேட் நேம். சரிங்களா? இது என்ன நேம்னாலும் நீங்க குடுத்துக்கலாம். கால்குலேட் டெலிகேட் அப்படிங்கிற மெத்தட் நேம் குடுத்துருக்கிறோம். தென் இன்புட் பாராமீட்டர். இந்த இன்புட் பாராமீட்டரும் மெத்தட்ல இருக்கக்கூடிய இன்புட் பாராமீட்டரும் மேட்ச் ஆகணும். இந்த கால்குலேட் டெலிகேட்க்கு ஒரு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணி அந்த இன்ஸ்டன்ஸ் மூலமா இந்த மெத்தட இன்புட் பாராமீட்டரா பாஸ் பண்ண முடியும். சரிங்களா? அத எப்படி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எப்படி ஒரு கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட் இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்றோமோ, அதே மாதிரி டெலிகேட்க்கும் இன்ஸ்டன்ஸ் அப்படிங்கிறத கிரியேட் பண்ணிக்கலாம். கால்குலேட் டெலிகேட் அப்படின்னு சொல்லி குடுத்துக்கிறேன். அதுக்கான நேமும் கால்குலேட் டெலிகேட்ன்னு சொல்லி குடுத்துட்டு, நியூன்னு சொல்லி கீவேர்ட டைப் பண்ணி திரும்ப கால்குலேட் டெலிகேட். இப்போ நீங்க இந்த ஓப்பன் பிராக்கெட்ட குடுத்தீங்கன்னா, அதுல சஜஷன பாருங்க. வாய்ட் அப்படிங்கிற ரிட்டர்ன் டைப்ல மெத்தட் இருக்கணும். அதுக்கு 2 இன்புட் பாராமீட்டர் இன்ட் அப்படிங்கிற டார்கெட் இருந்தா மட்டும் தான் அந்த மெத்தட நம்ம இந்த டெலிகேட்க்கு இன்புட் பாராமீட்டரா பாஸ் பண்ண முடியும். ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஒரு மெத்தட் என்னது? 4 மெத்தட் கிரியேட் பண்ணியிருக்கிறோம். இந்த 4 மெத்தடும் டெலிகேட்ட ரெஃபர் பண்ணுது. அதனால எந்த மெத்தட்னாலும் குடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, கால்குலேட்டர் கிளாஸ் 1ல இருக்கக்கூடிய ஆட் அப்படிங்கிற மெத்தட குடுத்துக்கலாம். சரிங்களா? நீங்க நார்மலா ஒரு கிளாஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி அதுல நீங்க மெத்தட கால் பண்ணும்போது இந்த ஓப்பன் பிராக்கெட், குளோஸ் பிராக்கெட் 2 போடுவீங்க. பட் இதுல அப்படி போடணுங்கிற அவசியம் கிடையாது. சரிங்களா? இப்போ இதுக்கு ஒரு செமிகோலன் வச்சுக்கலாம். வச்சுட்டு இப்போ நீங்க என்ன பண்ணிக்கலாம், அந்த டெலிகேட்க்கு இன்புட் பாராமீட்டர் குடுத்தீங்கன்னா, அதாவது 40,5 அப்படின்னு சொல்லி குடுத்துக்கிறேன். குடுத்துட்டு இப்போ இத நீங்க எக்ஸிக்யூட் பண்ணீங்கன்னா, அந்த கால்குலேட் டெலிகேட் அப்படிங்கிறது ஆட் அப்படிங்கிற மெத்தட இன்வோக் பண்ணும். இப்ப அவுட்புட் பார்த்தீங்கன்னா, தி அடிஷன் ஆஃப் 2 வேல்யூ இஸ் 45 அப்படிங்கிறது எப்படி பிரிண்ட் ஆயிருக்குன்னா, இந்த டெலிகேட்க்கு இந்த ஆட் அப்படிங்கிற மெத்தட இன்புட் பாராமீட்டரா நம்ம குடுத்திருக்கிறோம். இந்த டெலிகேட் தான் இந்த மெத்தட இன்வோக் பண்ணுது. இந்த மெத்தட எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா, இதுல இருக்கக்கூடியது நம்மளுக்கு அவுட்புட்டா பிரிண்ட் ஆயிருக்கு. இந்த டெலிகேட்ட சிங்கிள் காஸ்ட் டெலிகேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா, இந்த டெலிகேட்க்கு நம்ம வெறுமனே ஒரே ஒரு மெத்தட மட்டும் தான் இன்புட் பாராமீட்டரா குடுத்திருக்கிறோம். டெலிகேட்ல இன்னும் 2 முக்கியமான டைப்ஸ் இருக்கு. மல்டி காஸ்ட் டெலிகேட், அனானிமஸ் டெலிகேட். மல்டி காஸ்ட் டெலிகேட் அப்படிங்கிறது என்னன்னா, இப்போ நீங்க இதுல ஒரே ஒரு மெத்தட மட்டும் இன்புட் பாராமீட்டரா குடுக்குறதுக்கு பதிலா, சீரிஸ் ஆஃப் மெத்தட இன்புட் பாராமீட்டரா குடுக்கணும் அப்படிங்கிற பட்சத்துல என்ன பண்ணிக்கலாம்னா, இந்த டெலிகேட்க்கு ஈக்குவல் டூ குடுத்து, பிளஸ்ன்னு குடுத்து, வெறுமனே இப்போ கால்குலேட்டர் கிளாஸ் 1ல இருக்கக்கூடிய அடுத்த மெத்தட நான் இன்வோக் பண்ணணும்னு நெனைக்கிறேன்னா, சப்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லி குடுத்துக்கலாம். சரிங்களா? இப்ப என்ன ஆகும்னா, சாரி ஏதோ தப்பு பண்ணியிருக்கிறோம். பிளஸ் ஆர் ஈக்குவல் டூ அப்படின்னு சொல்லி குடுக்கணும். சரிங்களா? பிளஸ் ஆர் ஈக்குவல் டூ அப்படின்னு சொல்லி குடுக்கணும். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, இந்த டெலிகேட்ட நம்ம கால் பண்ணும்போது, இதுல இந்த 2 மெத்தட இன்வோக் ஆகும். அதே மாதிரி இப்ப அடுத்த மெத்தடையும் நம்ம இன்வோக் பண்ணணும்னு நெனச்சோம்னா, கால்குலேட் டெலிகேட் பிளஸ் ஆர் ஈக்குவல் டூ அப்படின்னு சொல்லி மல்டிப்ளை அப்படின்னு சொல்லி குடுக்கலாம். ஸோ இது கிளாஸ் 2ல இருக்கு.
இப்போ இதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தோம்னா லைன் நம்பர் 15ல டெலிகேட்டுக்குன்னு சொல்லி ஒரு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்றோம். அதுலயே ஆட் அப்படிங்கிற ஒரு மெத்தடை இன்புட் பேராமீட்டரா கொடுத்துட்டோம். அடுத்த லைன்ல சப்ட்ராக்ட் அப்படிங்கிற மெத்தடை இன்புட் பேராமீட்டரா கொடுக்குறோம். மல்டிப்ளை அப்படிங்கிற மெத்தட் கொடுக்குறோம். அதாவது 3 மெத்தடை இன்புட் பேராமீட்டரா கொடுக்குறோம். இது மல்டி கேஷ் டெலிகேட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ லைன் நம்பர் 18ல அந்த டெலிகேட்டுக்கு 2 வேல்யூ கொடுக்குறோம். 40, 5 அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது இந்த சீரீஸ் ஆஃப் மெத்தட் எல்லாமே ஒன் பை ஒன்னா எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ பார்க்கலாமே, ஃபர்ஸ்ட் ஆட் அப்படிங்கிற மெத்தட் எக்ஸிக்யூட் ஆகுது, தென் சப்ட்ராக்ட் அப்படிங்கிற மெத்தட் எக்ஸிக்யூட் ஆகுது, ஃபைனலா மல்டிப்ளை அப்படிங்கிற மெத்தட் எக்ஸிக்யூட் ஆகும். சரிங்களா? இப்போ அவுட்புட்டை பார்த்தீங்கன்னா இது எல்லாமே டெலிகேட்ல இருந்து நம்மளுக்கு பிரிண்ட் ஆன அவுட்புட். கடைசியா அனானிமஸ் டெலிகேட்னா என்னன்னு சொல்லி பார்த்துடலாம். கால்குலேட் டெலிகேட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு பிளஸ் ஈக்குவல் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இங்க என்ன பண்ணணும், டெலிகேட் அப்படிங்கிற கீவேர்டை பயன்படுத்தி இன்ட் 2 இன்புட் பாராமீட்டர் கொடுக்கணும். கரெக்ட்டுங்களா? இன்ட் எக்ஸ் கமா ஒய்ன்னு சொல்லி கொடுத்துட்டு இப்போ அதை ஓப்பன் க்ளோஸ் பிராக்கெட் கொடுத்துக்கலாம். சரிங்களா? கொடுத்துட்டு இப்போ இன்சைட் இந்த ஓப்பன் க்ளோஸ் பிராக்கெட் இருக்கு பாத்தீங்களா, இதுல நம்மளுக்கு தேவையான மெத்தட் பாடியை கொடுத்துக்கலாம். இங்க இப்போ மெத்தட் அப்படிங்கறத தனியா கிரியேட் பண்றோம்ல, அப்படி கிரியேட் பண்ணாமலே வெறுமனே இந்த மெத்தட் பாடியவே இங்க கொடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ இதை இங்க கொடுத்துக்கிறேன். இந்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். எக்ஸிக்யூட் பண்ணிட்டு கடைசியில நீங்க அவுட்புட்டை பார்த்தீங்கன்னா த டிவிஷன் ஆஃப் 2 வேல்யூஸ் 8 அப்படிங்கிறது இந்த அனானிமஸ் டெலிகேட் மூலமா வந்தது. அதாவது இன்லைன்ல நம்ம கொடுத்திருக்கக்கூடிய மெத்தட் மூலமா வந்தது. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. நன்றி.